Well, ladies and gentlemen, at the count on, okay, எல்லாம் சேர்ந்து count on பண்ணலாமா? 5, 4, 3, 2, and 1. Ladies and gentlemen, give it up for the most awaited logo launch of Chennai's Amrita. Happy evening. இன்னைக்கு ரொம்ப wonderful day எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு சவுத் இந்தியனுடைய சென்சேஷனல் விரைவில் இந்தியாவுடைய சென்சேஷனலாக மாறக்கூடிய நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீலீலா மேடம் நம்மளோட இருக்காங்க. பிராண்ட் அம்பாசிடராக சென்னை அமிர்தாவுடைய பிராண்ட் அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் சென்னை அமிர்தா மூலமாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏவியேஷன் முடித்தவங்க வேலைக்கு போக போகிறாங்க. ஏன்னா 5 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி 234 ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ 137 ஏர்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் 3000 பேர் தேவைப்படுறாங்க. மொத்தத்தில் 5 லட்சம் பேர் தேவைப்படுற இந்த நேரத்தில் 1 லட்சம் பேராவது சென்னை அமிர்தா மூலமாக வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியோடைய காரணமே அதுதான். ஸோ ஸ்ரீலீலா மேடம் மூலமாக 1 லட்சம் பேருக்கு ஏவியேஷனில் வேலை கிடைக்க போகிறத நினச்சி ஒர்க் பண்ண போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி மேடம் உலகம் பூரா ட்ராவல் பண்ணாங்க. போன வாரம் யூஎஸில் இருந்தாங்க. வேரியஸ் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனிமேல் ஸ்ரீலீலா மேடம் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஏவியேஷனில் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ few words from ஸ்ரீலீலா மேடம். few words please. Vanakkam. I'm very, very happy, Nijama, because of this association, and it's a louder. Mix So, I think it's a wonderful association. I'm very, very happy. I think Chennai la ipdi or aviation college and a lot of people know about it. It's accessible to everybody, romba easy. So I think that is the best part, Nijama. And as sir very correctly said, in every place there should be one Amrita student, and it's a wonderful experience overall and something to be very, very proud of. So thank you so much for this association. And I think or ad look, I think the lyrics is pada pada para para. So it's very cute to study and fly, and I just hope and I wish everybody all the very best. It was a romba important period, usually guys or girls, or a decision making period of this. So I think if you've made this decision, then it's a good decision. என்ன காரணத்துக்காக ஒரு 4 hours லேட்டா வந்து 2:30க்கு ஆரம்பிக்கணும் சொன்னாங்க. ஒரு 3:30 ஆனா கூட ஓகே தான். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கேள்விகள் வேண்டாம். ஒரு நிமிஷம் ஐ வில் எக்ஸ்பிளைன். இல்ல சார், இந்த ஃபங்க்ஷனை தவிர வேற எந்த கேள்வியும் அலௌடு இல்லை சார். ஒரு நிமிஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ. நம்பர் 1 ஹீரோயினியாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீலீலாவோட இப்போ இருக்கிறது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏவியேஷனில் பிராண்ட் அம்பாசிடராக ஸ்ரீலீலா மேடத்தை சென்னை அமிர்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வேறு லெவலில் பூம் ஆகிட்டே இருக்குது. முதல்ல அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏவியேஷனாகவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நான் இந்தியா லெவலில் யோசிச்சு பார்த்ததில்ல, ஸ்ரீலீலா மேடத்துக்கு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் வேறு யாருமே இல்லை. நம்பர் 1.
அடுத்து குண்டூர் காரத்தில் சும்மா அப்படியே கவர்ந்து இழுத்திருப்பாங்க. அந்த ஒரு சாங் போதும் அவங்களுடைய எனர்ஜி என்ன, அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத மகேஷ் பாபுஜியோட நடிச்சிருப்பாங்க. அந்த டான்ஸில் மற்றவங்களுடைய டான்ஸ்லாம் ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் இவங்களுடைய டான்ஸ், அந்த பாட்டை நான் 100 தடவை பார்த்துருப்பேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் டல்லாக இருக்கணும், எனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு குண்டூர்காரன் சாங் தான். அதில் அந்த எப்படி அந்த மேக்கிங் சாங் அப்படின்னு போட்டு காட்டுவாங்க பாருங்க. அவங்க அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரிக்கும் வணக்கம், ஹலோ எவ்ரிபடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனஸ்ட்லி, பிகாஸ் இப்படி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சே தட் ஐ திங்க் Vamanathan sir, your kind of initiation to sit and start something like this. So I'm very very happy, and இது ரொம்ப accessible. You know, it's in Chennai, so all my beautiful girls that I can see. So usually there was always this misconception, Bombay la mattam ipdi they'll have, you know, all of these schools and the madri, but I think now you've come with Chennai Amitya, so Amita is going to sit and take over here. So yeah, I'm very very happy. Absolutely, thank you. So how do you feel about ma'am being the face of the organization? சொல்லுங்களேன். ஆக்சுவலாக அந்த ஒரு எனர்ஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுடைய டெடிகேஷன் தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரணும். கண்டிப்பாக இந்த டெடிகேஷன் கம்மிங் சூனில் இந்தியாவோடைய லேடி சூப்பர் ஸ்டாராக மாற போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ வெரி மச். Thank you. So we were just looking at the amazing advertisement. உங்களோட எனர்ஜி பார்த்து நாங்கள் ரொம்பவே ஸ்டன் ஆயிருக்கோம். And literally that advertisement has gone pretty much everywhere. ஒரு டவுன்லேருந்து ஒரு ரூரல்லேருந்து every nook and corner it has reached pretty much. So how do you feel about the advertisement and it reaching at every place virally? It was very very new. I liked how they planned on shooting it, and it was such a big move. He was very particular. Full day he was on set and making sure everything was, you know, so passionate. Otherwise I haven't seen somebody ivlo periya or event appadi, you know, they did. So I think that's how passionate they are towards this. It's not a business, but it's something they're passionate about. Absolutely. So when we're talking about your passion, you've been a professional doctor, and today you're a professional actress. Okay, I'm getting a little bit of paparazzi from you. Okay. So my question to you, ma'am, was that you've been a professional, doctor, and then you've been a professional dancer and now a professional actress. So how did this switch happen for you? No, I'm still doing my medicine. So that's like what I would like to tell all these lovely girls here. You're lucky. Your passion and your profession both has color in it, you know, if you're getting into aviation. But for me personally, it's always something that I wanted to do, and both I do with dead passion. So yeah, I'm grateful. Absolutely well said. Anything you do, just do it with passion. And on that line, what do you think about Kollywood industry, and what are you looking at in the future? I am very very excited. Nijama, I think a lot of people have been asking, and I have been waiting. Theriyala idu Chennai la or this Tamil, like I think there's one swag and there's one style. So I'm Nijama waiting, and just for the right time. So with God's blessings, appadi I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. Absolutely, we're all waiting for the same surprise. And when you're talking about blessing, there is one thing. Being such a young woman and being such an inspiration to so many people out there, you and your philanthropic activities, we definitely want to touch upon that. You've adopted 2 angels as your children. So this is a very great gesture. I think adukke ungalku oru special kai tattal kodukano. Not everybody
have the heart to do that, and she has. And can we know more about other philanthropic activities that you're part of? I think these are things I'm very sensitive about. I'm not comfortable talking about, but it's basic. It's a basic instinct, so it doesn't have to be doing such big things. Nothing. So you see someone feeding them food. You see a little dog outside to be able to feed. So one good thing. We should just not always be selfish, is what I feel. So it's not huge philanthropic things. Everyone starts with tiny things. The reason you're talking about me today is because I'm in this side of the table, but I'm pretty sure everybody does everything. Yeah. She's so down to earth, isn't it? Well, may I ask last two questions? And one would be, who's your favorite inspiration or role model, especially from Kollywood? Yeah, of course, Nayanthara ma'am, of course. But there are male, female, or both. Very tough question. She's putting me in Big Boss before going to Big Boss. இல்லை இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணணும். I'm telling you, I've never seen Ivolo press meets have done. Yeah. The way they're all having fun, Nijama, you guys are darlings. They're all hardcore fans of you. The way they're having fun, and Nijama, I'm really sorry. I know there was a delay, not a flight delay, Achi, but thank you so much for being so patient. And where it's like they're in their own zone. I'm talking about everyone behind the camera. இது சாரிகமாப்பா கிடையாது. Okay, so guys, thank you very much.